ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து கேக் மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 250 கிராமில் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்பாஞ்செல்லாம் ரெடி பண்ணி பேஸ் மேலே நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பாஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகர் சப்பெல்லாம் ஆட் பண்ணி அப்புறம் வந்து க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கேக் தான். பட் நம்ம இதில் கொஞ்சம் டேஸ்டியாக நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நடுவில் ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரி க்ரஷ் அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணி கொடுத்தா ரிச்சாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை ஆட் பண்ணிங்க. பிளெயின் வெண்ணிலா கேக்குனா சாப்பிட்றதுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம அந்தந்த பைட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் கிடைக்கும். நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்து இதை அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு அப்படியே செட் ஆன பிறகு தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ரம் கோட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து மெயின் கோட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்ல இருந்தால் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே இருந்தனால இவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி கேக்ஸ் ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரியே இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமைஸ் டிசைனுமே கேட்கல. மேலே வந்து ஹாப்பி பர்த்டே சவுண்ட் சரோஜான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் போட்டு எழுதி தர கேட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம சாக்லேட் கனாஸ்லேயே பண்ணிவிட்டு மீதியெல்லாம் டிசைனை நம்மளாட்டி ஓனாக நம்ம கொடுத்துக்கிட்டோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து லைன் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து மேலே வந்து நாசில் வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டு அப்படி தான் இந்த டிசைனை நாங்கள் முடிக்க போகிறோம் இன்றைக்கி. இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க நாசில் பார்த்திங்கன்னா 2D நாசில் தான். ஸோ நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மட்டும் உங்களுக்கு டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ப்ரௌனி அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரௌனி வேணுனாலும் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு தேடி உங்கள் ப்ரௌனி வந்துடும். மேலே செரிப்பழம் எல்லாம் வச்சு அப்படியே நாங்கள் இந்த டிசைனை முடிச்சுக்கிட்டோம். இந்த செரி பழத்துக்கு மேலே அந்த சாக்லேட் கனாஷை ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபைனலி தான் நம்ம கேக்கோட அவுட்லுக். இதை அப்படியே நம்ம பேக் பண்ணி சேஃபாக கொண்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டோம். கஸ்டமரும் கேக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை லாஸ்ட்டாக டச் பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.